ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் இருக்க டேட்டா என்னவோ உண்மையா தான் வந்து இருக்கு. அடுத்ததா டிஎம்பி பேங்கோட Q4 சேல்ஸ் அது சூப்பராகவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 28% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 2026 பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 19% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 374 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே இந்த அளவுக்கான குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து பண்ணதில்ல. ஸோ ரெக்கார்டா வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ மட்டும் கொஞ்சம் வந்து ரெசிலியண்டா வந்து இருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து க்ரோத் ஸ்டோரி வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரர் அப்புறம் ட்ரேடர் இந்த இடத்துல லோன் வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2027 எங்களோட ஃபோக்கஸ் வந்து எம்எஸ்எம்இ, ரீட்டைல் அப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் இந்த இடத்துல எங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 12.50 per ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க், எல்என்டி ஃபினான்ஸ் இது ரெண்டுமே நேத்துக்கான நல்ல சூப்பராகவே ஏறி இருக்கும். சிட்டி யூனியன் பேங்க்ல 8% வந்து ஏறி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிஸோட Q4 சேல்ஸ் நல்லாவே வந்துருந்துச்சு. இதனால நிறைய புரோக்கரேஜஸ் வந்து இங்க அப்டேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. எலாரா கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கரேஜ் இருக்காங்க. அவங்க இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா சியூபி பேங்க் வந்து 27.5% வந்து அப்சைட்ல வந்து போகும்னு சொல்லி சொல்றாங்க. டார்கெட் பிரைஸா 345 ரூபாய் வந்து வைக்கிறாங்க. சோ இவங்க சியூபி பேங்கை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா லோன் க்ரோத் சூப்பரா வந்திருக்கு, டெபாசிட் க்ரோத் சூப்பரா வந்திருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, ஆபரேஷன் சூப்பரா இருக்கு. இதனால இந்த கம்பெனிக்கு க்ரோத் இருக்கும்னு சொல்றாங்க. எல்என்டி ஃபினான்ஸ் கம்பெனிக்கு எலாரா கேபிட்டல் வந்து 28% வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டார்கெட் பிரைஸுமே அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி லோன் கொடுக்குற ஏரியா சூப்பரா வந்திருக்கு. 2 வீலர் லோன் அப்புறம் வந்து கோல்டு லோன்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. லோன் கொடுக்குற ஏரியா நல்லா இருக்கு. இதனால இந்த கம்பெனிக்கு வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.